Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு கத்திரிக்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg கத்திரிக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. கட் பண்ணிட்டேன். அது கட் பண்ணதெல்லாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு panல ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 spoon ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு சேம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 glass வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 minutes ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்க்கு மெயினே கோகோனட் ஆயிலு கார்லிக் வந்து அதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கோகோனட் ஆயிலும் கார்லிக்கும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதையும் ஒரு ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். அந்த டைமில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பிரிஞ்சாலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் ஆக்கி விட்டுட்டு ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இது ஒரு 5 minutes அவ்வளோதாங்க. ஒரு 20 minutes ஆகும் இது செய்கிறக்கு. சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் எம்டி ரைஸ் கூடவே இதை நீங்கள் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கார்லிக் பிரிஞ்சால் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.